பலுச்சிஸ்தானில் இருக்க மக்களுடைய கோரிக்கை என்னன்னா, எங்களை எங்களுடைய முன்னேற்றத்துக்கு எதுவுமே பண்றதில்லை. காஷ்மீர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கிருந்து வளங்களை யாரும் சுரண்டவில்லை. இந்தியாவில் மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்காத உரிமைகள் காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு நாடு அப்படின்னா யாரெல்லாம் ராணுவத்தில் சேர்றாங்களோ அங்க மட்டும் தான் டெவலப் பண்ண அப்படின்னு சொல்ல முடியுமா? இது என்னங்க பேச்சு? இது தனிநாடா போகிற அளவுக்கு அங்க அந்த பலுச்சிஸ்தான் ரெசிஸ்டன்ஸ் போர்ஸ் அதுக்கு அந்த ஒரு கிரிட்டிக்கல் மாஸ் வரல அப்படின்னு தான் நான் இன்னும் நினைக்கிறேன். பாலஸ்தீன் தனிநாடு அப்படின்னு சொன்ன உடனே ஓடி போய் முதல்ல ரெகக்னைஸ் பண்ணது நம்ம இந்தியா. தனிநாடா பாகிஸ்தான் தோற்றுவிட்டது. அதுக்கப்புறம் அந்த தனிநாடா நாம ரெகக்னைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் உலக நாடுகள் பலரும் அவங்க ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க நம்ம இந்தியன் ஆர்மி கிட்ட அடி வாங்கிட்டு பாகிஸ்தான் ஆர்மி என்ன பண்றாங்க, பலுச்சிஸ்தான்ல போயிட்டு ரெய்டு விட்டுக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான் நம்ம ஒரு நாடு அப்படின்னு சொன்னாலும் அதுல நிறைய இனக்குழுக்கள் இருக்கின்றன. சோ நாங்க ஒரு தனிக்குழு, எங்களை இவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க. வருகின்ற காலங்களில் இந்த போராட்டம் தீவிரமடையும். கஷ்டப்படுறாங்க பலூச் மக்கள், அவங்களுக்கு நேர்மையாக நடக்கின்றார்கள், அவர்களுக்கு கடவுள் அருள் இருக்கின்றது அவரு அப்படின்னு நினைச்சிட்டு போங்களேன். ஏன் தப்பா நினைக்கிறீங்க? நாம இன்றைக்கு பார்க்கிற பாகிஸ்தான் அப்படின்றது விரைவிலேயே இருக்காது. எவ்வளவு விரைவில் அப்படின்னு கேட்காதீங்க, பட் அதை நோக்கித்தான் இது சென்று கொண்டிருக்கின்றது. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் சக்கரவர்த்தி, த டெய்லி பஞ்ச் ஹீரோ அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம் விக்ரம். சார், நீங்கள் ஒரு 1 வீக் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி பாகிஸ்தானில் அங்கங்கே குண்டு வெடிக்கும், அங்கங்கே தீவிரவாத தாக்குதல்கள் ஏற்படும், பலுச்சிஸ்தான் பிரச்சனை வரும், அதுக்கப்புறம் கைபர் பக்துன்வா பிரச்சனைகள்லாம் வரும். ஆனால் இதுக்கு இந்தியா மட்டும் காரணம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்னீங்க. சொன்ன மாதிரியே இப்போ பலுச்சிஸ்தானில் மிகப்பெரிய பிரச்சனை தனிநாடே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு இந்தியா காரணமா இல்லையா? என்னையா கேள்வி கேட்குறீங்க நீங்கள்? இப்போது அந்த என்ன சொல்வது, இந்த ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொன்னார்னா அவர் ஜோசியம் சொல்கிறாருன்னு எடுத்துக்கணுமே தவிர, சார் இதுக்கு நீங்கள் தான் காரணமா இல்லை யார் காரணம் அப்படின்னு கேட்க முடியுமா? இல்லை உனக்கு இந்த கிரகம் காரணம் அப்படின்லாம் போய் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது. ரெண்டாவது இந்த குண்டு வெடிக்கிறது அப்படின்றது இன்றைக்கி நேற்று நடக்கலை விக்ரம், ரொம்ப நாளாக நடந்துருக்குது. இப்போ அது ஹைலைட்டாக தெரியுது. அதுதான் விஷயம். சமீபத்தில் அமீர் கான், நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த அமீர் கான் இல்லை, நடிகர் அமீர் கான் இல்லை, ஆப்கானிஸ்தானோட ஆக்டிங் ஃபாரின் மினிஸ்டர். அவர் இந்தியாவுக்கு வந்திருந்தார். ரொம்ப நாட்கள் இங்கே தங்கியிருந்தார். நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவரோடலாம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திட்டு போயிருக்கார். இதில் என்ன பண்ணாங்க, பாகிஸ்தானில் பார்த்தீங்களா ஆப்கானிஸ்தான் பக்கம் குண்டு போட்டாங்க, மிசைல் அமிச்சாங்க இந்தியாவில் அப்படின்னு கதை விட்டுருந்தாங்க. அவர் சொல்லிட்டாரு, நம்ம தைரியத்தில் சொன்னோம், அது பாருங்க எந்த பார்டர் எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியும்ன்ட்டு நம்ம சைடில் சொல்லிட்டோம். ஆப்கானிஸ்தானில் சொல்லிட்டாங்க, நாங்கள் இதெல்லாம் நம்பவே மாட்டோம், அதெல்லாம் சும்மா அப்படின்ட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த இருதரப்பு உறவுகள் அதை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு வந்திருக்காங்க. அது நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்டு வருது தான். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வந்த உடனே நம்ம தான் டாமினேட்டிங் அப்படின்னு நினச்சாங்க. ஆப்கானிஸ்தான் தலையில் கொட்டு வச்சு உட்கார வச்சுருக்காங்க. அண்ட் இனிமேல் நிறைய கொட்டு விழும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய பிரான்ச் ஆஃபீஸ் வேறு ஓப்பன் பண்ணிட்டாங்கல்ல ரொம்ப நாளாக. தெஹ்ரிக்-ஏ-தாலிபான் பாகிஸ்தான் கட்சிக்கே இன்னொரு நாட்டில் பிரான்ச் ஆஃபீஸ் அமைச்சது தாலிபான் தான். கலக்கிறாங்க, சும்மா சொல்லக்கூடாது. அவங்க அந்த பக்கம் அது எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பலுச்சிஸ்தானில் இது ரொம்ப வருஷங்களாக நடந்துட்டு இருக்க பிரச்சனை. அங்கே சிம்பிளாக சொல்லுவாங்க, தி வேனிஷ்ட் அப்படின்வாங்க. அந்த போராளிகள், அந்த அமைப்பின் தலைவர்கள், அவங்க குடும்பத்தினர் திடீர்னு பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுவாங்க. அதெல்லாம் மிலிட்ரி தான் இந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வேறு யார் பண்ண போகிறாங்க? ஸோ அவங்க எங்களுடைய உரிமைகள் அப்படின்ட்டு இப்போ தனிநாடாக வேறு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இந்தியா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுடைய முயற்சி அதன் விளைவாக குண்டு வெடிக்குது. அதை அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்காம நீங்கள் ஏன் இந்தியா மேலெல்லாம் பழி போடுறீங்க விக்ரம்? இது சரியில்லையே சார். ஆனால் பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணிருக்காங்க. ட்ரெயினை ஹைஜாக் பண்ணாங்க, அப்புறமேட்டு பாகிஸ்தான் ஆர்மி சோல்ஜர்ஸ்லாம் கொண்டாங்க. ஸோ இவங்க எதனால் அவங்க ஒடுக்கப்பட்டிருக்காங்க சார் பலூச்சிஸ்தான்? அவங்களும் இஸ்லாமியர்கள் தான், பாகிஸ்தான் இஸ்லாமியர்கள். எதனால் அவங்கள மட்டுமேட்டு இது பண்ணுறாங்க? ஏன் பங்களாதேஷில் இருந்தவர்களும் ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருக்கும்போதும் அவங்களும் முஸ்லீம்ஸ் தானே. அவங்களோட சண்டை போட்டுக்கின்னு அவங்களுடைய கொடுமைகள் தாங்க முடியாமல் தானே அவங்க தனி நாடானாங்க. பலுச்சிஸ்தானை பொறுத்த வரைக்கும்
இன்றைக்கி வந்து சில பேர் டிராயிங் பேரலல்ஸ் பிட்வீன் காஷ்மீர் அண்ட் பலூச்சிஸ்தான். ஆனால் ரெண்டுமே டைமெட்ரிக்கலி ஆப்போசிட். ஏன்னு கேட்டிங்கன்னா, பலூச்சிஸ்தானில் இருக்க மக்களுடைய கோரிக்கை என்னன்னா, எங்களை வந்து எங்களுடைய முன்னேற்றத்துக்கு எதுவுமே பண்ணுறதில்ல. பாகிஸ்தான் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஒரு எலிட், அந்த மிலிட்ரி, அதுக்கப்புறம் அந்த ஆட்சியாளர்கள், இவங்க மட்டும்தான். நாங்களும் ஓட்டு போடுறோம், எங்கள் சைட்லேருந்து எம்பிக்கள் போகிறாங்க, ஆனால் எங்கள் பகுதிகளில் எந்த விதமான முன்னேற்றமுமே இல்லை. அண்டு எங்ககிட்ட இருக்க வளங்களை மட்டும் சுரண்டிக்கிறீங்க. அண்டு சீனாவோட ப்ராஜெக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்து வரைக்கும் சீனா வந்து ஆயில் எடுத்துகிட்டு போகிறதுக்காக இது பண்ணிவிட்டு, சரி அதுலேயாவது எங்களுக்கு ஏதோ வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு அதையும் கொடுக்கல. எல்லாம் சீனாக்காரங்க தான் அங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க, ஆறு மற்றவங்க இருக்காங்க. எங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. எங்கள் வளங்களை மட்டும் நீங்கள் சுரண்டுறீங்க, ஆனால் எங்களுக்கு எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. எங்கள் மக்கள் இன்னும் வந்து அப்படியே வறுமையிலையும் ஏழ்மையிலும் தான் கஷ்டப்பட்டு நிற்கிறாங்க. அப்போ எங்களை வந்து 2ஆம் தர 3ஆம் தர குடிமக்களாக நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட நாடு எங்களுக்கு தேவையில்லை. இது வந்து இந்தியாவில் தமிழ்நாடு வந்து நாங்கள் நிறைய கொடுக்குறோம், ஆனால் எங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிற மாதிரிலாம் சார் இருக்குது. அகெயின் அது வேறு இது வேறு, அதை நம்ம இன்னொரு நாள் பேசலாம். இப்போ காஷ்மீரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வளங்களை யாரும் சுரண்டவில்லை. அண்டு இந்தியாவில் மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்காத உரிமைகள் காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்டு இருந்தது. இந்தியாவில் வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டம் அப்படின்றது வந்து அந்த ஆர்டிகல் 370 இருக்க வரைக்கும் காஷ்மீரில் அது பொருந்தாது. இப்போ நம்ம ராகுல் காந்தி வந்து ஊரெல்லாம் போயிட்டு இந்த ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. இந்த சட்டங்கள் கூட பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தது, சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு மூலம் கொண்டு வந்தது, இந்த மாதிரி சட்டங்கள்லாம் வந்து 370 இருந்த வரைக்கும் காஷ்மீரில் செல்லாதல் இருந்தது. அதை நீக்கின பிறகு தான் வந்து எல்லாருக்கும் செல்லும் அப்படின்னு ஆச்சுங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம அதிகமான உரிமைகள் கொடுத்து வைத்திருந்தோம். அங்கே சுரண்டல் கிடையாது. அங்கே சென்ட்ரல் ஃபண்டிங் அப்படின்றது நிறையவே இருந்தது. ஏன்னா அங்கே பெரிய தொழிற்சாலைகள் கிடையாது, டூரிசம் தான் பெரிய இது. அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள், இந்த குங்குமப்பூ, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதுதான் அங்கே ஒரே எக்கானமி அப்படின்னும் போது சென்ட்ரல் ஃபண்டிங் நிறையவே நம்ம கொடுத்துருந்தோம். அதுவும் அது பிரச்சனைக்குரிய எல்லை பகுதி அப்படின்றதுனால அந்த மாநிலத்துக்கு நிறைய நம்ம பண்ணிட்டு இருந்தோம். பலூச்சிஸ்தான் வேறு. ஸோ இதுதான் நான் சொன்ன, ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு. அடுத்தது, இப்போ நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இது மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு. இங்கே வந்து அந்த ஃபார்முலா இருக்குது, ஃபினான்ஸ் கமிஷன் அவங்க போட்டிருக்காங்க. அது முன்னே இருந்ததை விட இப்போ இன்னும் அதிகமாகவே மாற்றிருக்காங்க. இங்கே ஏராளமாக கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றத மத்திய அரசாங்கத்திலேருந்து தகவல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. எல்லாருக்குமே தெரியும் எந்த விதமான தொழில் முன்னேற்றங்கள் கிடையாது. சரிங்க, அப்போ தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னா, அப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் சமீபத்தில் பார்த்தா பாருங்கள், இத்தனை BMW கார் ஓடுது, இத்தனை ஆடி கார் ஓடுது, இவ்வளோ முன்னேற்றத்தில் இருக்கோம், கல்வியில் முன்னேறி இருக்கோம், தொழிற்சாலைகளில், அதுக்கப்புறம் ஹெல்த்து அந்த செக்டாரில் முன்னேறி இருக்கோம் அப்படின்னா கரெக்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. அப்போ வந்து வஞ்சிக்கிறார்கள்னு சொல்லக்கூடாது இல்லையா? ஆனால் பலூச்சிஸ்தானில் என்ன இருக்குது சொல்லுங்கள்? ஒன்றுமே கிடையாது. அதைத்தான் அந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். ஓகே சார். இப்போ அவங்க எப்பவுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது வந்து அந்த சிந்து ஸ்டேட்டுக்கும் அதே மாதிரி பஞ்சாப் ஸ்டேட்டுக்கு மட்டும் அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. கேட்டோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தான் ஆர்மி பீப்புள் அதிகமாக வந்து பாகிஸ்தானில் இருக்காங்க, ஸோ அதுக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது உண்மையான விஷயமா சார்? அது கதை சொல்கிறது என்ன ஒன்றா சொல்லாங்க. அங்கேருந்து வந்து ஆர்மிக்கு வராங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நாடு அப்படின்னா யாரெல்லாம் வந்து இராணுவத்தில் சேர்றாங்களோ அங்கே மட்டும்தான் டெவலப் பண்ண அப்படின்னு சொல்ல முடியுமா? இது என்னங்க பேச்சு? இது எல்லா இடத்துலையும் வந்து முதல்ல அங்கே வந்து அந்த கல்வி தகுதி என்ன நிலைமையில் இருக்குது அதெல்லாம் பார்க்கணும். அவங்க வந்து படிக்காதவங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்க எப்படி சேர்த்துப்பாங்க ஆர்மியில்? குறைந்தபட்சம் ஒரு 10வது படிச்சிருக்கணும் இல்லையா? அதுக்கு கூட வசதி இல்லை. அவங்க வந்து சின்ன வயசுலேயே வேலை செய்ய போயிடுறாங்க அப்படின் போது அவங்க எப்படி ஆர்மியில் சேருவாங்க? அப்போ அதனுடைய ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ண வேண்டியது ஒரு அரசாங்கத்தோட கடமை இல்லை. சொல்லப்போனால் பின்தங்கிய மாநிலங்கள் அப்படின் போது அதுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அப்போது இத்தனை வருஷமாக அங்கே வந்து பேக்வேர்டாகவே இருக்குது அந்த ஏரியா அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா எல்லாம் நம்ம நாடு தானே, அவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு முன்னுரிமை கொடுக்கணுமா வேணாமா? அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் வந்து இப்படி ஏமாற்றிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அந்த மக்கள் கொந்தளிச்சு தான் அது பண்ணுவாங்க. வேறு என்ன பண்ணுவாங்க? ஓகே சார். சார், இப்போ பலூச்சிஸ்தான் வந்து ஒரு செப்பரேட் கண்ட்ரி ஆகணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருந்தால் ஒரு விஷயம் வந்து செப்பரேட் கண்ட்ரி ஆக முடியும் சார்? அதாவது ஒரு நாடு சோவரின் நேஷன் அப்படின்னா முதல்ல அதற்கான ஒரு நிலம் வேண்டும், அதுக்கப்புறமா மக்கள் வேண்டும், அதுக்கப்புறமா ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேண்டும், அதுக்கப்புறம் ஒரு அரசாங்கம் வேண்டும். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் சேர்ந்தாதான் ஒரு சோவரின் நேஷன் அப்படின்னு. எல்லாத்துக்கும் மேலே
நாங்கள் வந்து இதோ நிலம் ஏதோ இருக்குது, ஏதோ மக்கள் இருக்காங்க, இதோ நாங்களே ஒரு அரசியல் சட்டம் வச்சுக்கணும், இதோ நாங்களே ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா மட்டும் அது சோவரின் நேஷன் ஆகிடாது. அதை வந்து மற்ற நாடுகள் அங்கீகரிக்க வேண்டும். அதான் சார், யார் அங்கீகரிக்கணும் அதான் சார் கேட்க வரேன் நான். இப்போ வந்து பலுச்சிஸ்தானில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியா வந்து எங்களை அங்கீகரிக்க வேண்டும், யூஎனில் எங்களுக்கு வந்து தனி நாடாக அங்கீகாரம் பண்ணி சீட்டு கொடுக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போது இப்படி எடுத்துக்கலாமா? சட்டசபையில் வந்து ஒரு கட்சி உடைகிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எம்எல்ஏக்கள் தனியாக போயிட்டு எங்களை வந்து தனி கட்சியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னா அது சபாநாயகர் அவருடைய டிஸ்கிரிப்ஷன். ஆனால் ஒரு நாடு வந்து சோவரின் நேஷன் அப்படின்னு இது பண்ணணும்னா இது ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. இப்போ கூட நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, அது பாருங்கள் பலுச்சிஸ்தான் தனி நாடுன்னு அறிவிச்சிட்டாங்க, அதை வந்து இந்தியா ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு. இட் இஸ் டூ ப்ரீமெச்சூர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது, இந்தியா ரெகக்னைஸ் பண்ணால் அது வந்து இந்தியா வில் பி ஷோன் இன் பேட் லைட் அப்படின்னு தான் சொல்வேன் இந்த நேரத்தில். அதனால் அது சரியில்லை. அடுத்தது, தனிநாடாக போகிற அளவுக்கு அங்கே அந்த பலுச்சிஸ்தான் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸு அதுக்கு வந்து அந்த ஒரு கிரிட்டிக்கல் மாஸ் வரல அப்படின்னு தான் நான் இன்னும் நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு சில நாடுகளை வந்து தனி நாடாக இப்போ இந்த யூஎஸ்எஸ்ஆர் யூஎஸ்ஏ அப்படின்னு இருக்கும்போது யூஎஸ்எஸ் தரப்புலேருந்து இவங்க வந்து தனி நாடுன்னுவாங்க, அங்கே ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க தரப்புலேருந்து தனி நாடுன்னுவாங்க, இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இப்போது தைவான் எடுத்துக்காங்க. தைவானை வந்து அமெரிக்கா கூட தனி நாடாக ரெகக்னைஸ் பண்ணலை, ரைட்டா? ஒரு சில சின்ன சின்ன நாடுகள், ஏழை நாடுகள், இவங்கெல்லாம் தான் வந்து தைவானை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க தனி நாடாக. அதுலேயும் சில நாடுகள் இப்போது பல்ட்டி அடிச்சிட்டாங்க, சீனா வந்து அப்படியே காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டாங்க, அவங்களும் வந்து இல்லை அப்படின்ட்டாங்க. ஆனாலும் தைவான் வந்து இன்னைக்கு ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டியாக தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அமெரிக்காவிலேருந்து ஏராளமான இராணுவ உதவின்னு சொல்ல முடியாது, இராணுவ தளவாடங்களை வித்துட்டு இருக்காங்க, காசு பார்க்குற வேலை அது. டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் கிடையாது, அது தனிநாடு கிடையாது. இன்றைக்கும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒன் சைனா பாலிசி, சைனான்றது ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தைவான் மேலே நீ கை வைக்கக்கூடாதுன்னா, டேய் நாங்கள் ஒன்று அப்படின்னா அப்புறம் நாங்கள் ஏன்டா அங்கே போனால் நீ கத்துற அப்படின்னா இதுதான் ஆம்பிகஸ் பாலிசி அப்படின்னு வச்சுப்பாமே. ஆனாலும் இன்னைக்கு தைவான் வந்து ஒரு மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற டெக்னாலஜியில் உச்சத்தில் இருக்க, சொல்லப்போனால் அந்த செமிகண்டக்டர்னு சொல்கிறோம் இல்லையா, சிப்பு, இதில் வந்து டாப்பில் இருக்க நாடு தைவான். அதை நம்பி தான் வந்து இன்னைக்கு உலகமே இயங்கி கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சிப் மேக்கிங் டெக்னாலஜியில் அவங்க டாப்பில் இருக்காங்க. ஏன்னா ஆனால் பாருங்கள், பல நாடுகள் அவங்கள ரெகக்னைஸ் பண்ணலை, இருந்தாலும் தே ஆர் ஃபங்க்ஷனிங். சரியா? ரைட். இப்போ இந்த பக்கம் பாலஸ்தீனுக்கு வாங்க. பாலஸ்தீன் தனி நாடு அப்படின்னு சொன்ன உடனே ஓடி போய் முதல்ல ரெகக்னைஸ் பண்ணது நம்ம இந்தியா. அந்த பாலஸ்தீனுக்கு பிரச்சனைன்னும் போது இங்கேருந்து இந்தியாவிலேருந்து குரல் கொடுப்போம், அதோ இங்கே நம்ம டோலர்ஸு இவங்கெல்லாம் வேற வந்து ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு எந்த பிரச்சனைனாலும் பாலஸ்தீன் குரல் கொடுக்காது. நமக்கு எதிரான தீர்மானங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றது தான் பாலஸ்தீன் அமைப்பு. ஆனாலும் இங்கே வந்து அதுக்காகத்தான் குரல் கொடுத்துட்ருப்பாங்க. இதை வந்து நிறைய நாடுகள் அங்கீகாரம் செய்திருக்கின்றன. ஆனால் இன் எஃபெக்ட் என்ன இருக்குது எனக்கு சொல்லுங்கள். இந்த பக்கம் வந்து ஹமாஸ் கண்ட்ரோலில் கொஞ்சம், அந்த பக்கம் வந்து வெஸ்ட் பேங்க்கில் ஒரு மாதிரி அமைப்பு அப்படின்னு, அது வந்து இண்டிபெண்ட் நேஷன்னு பல நாடுகள் ரெகக்னைஸ் பண்ணியிருந்தாலுமே பேப்பரில் தான் இருக்குது, அது அங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ ரெகக்னிஷன் அப்படின்றது வந்து அது தானாக வரணும். இப்போ பங்களாதேஷ் அப்படின்னும் போது அங்கே இருக்கிற மக்கள் கிளர்ந்து எழுந்து போராட்டம் பண்ணாங்க. அந்த முக்தி வாகினி அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்தது, சண்டைகள்லாம் நடந்தது, லட்சக்கணக்கில் நம்ம நாட்டுக்கு வந்து அகதிகள் வராங்க அப்படின்னும் போது நம்ம செயலில் இறங்கினோம். அது தனி நாடாக பாகிஸ்தான் வந்து தோற்றுவிட்டது. அதுக்கப்புறம் அந்த தனி நாடாக நாம் ரெகக்னைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் உலக நாடுகள் பலரும் அங்கே வந்து ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது பலுச்சிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து நான் சொன்னதையே கிரிட்டிக்கல் மாஸ் வரலன்னு, அது வரணும். ஒட்டுமொத்தமாக மக்கள் கிளர்ந்து எழ வேண்டும். அதுக்கப்புறம் இப்போது இன்றைக்கி என்ன நடக்குது அங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர்லாம் வந்து வீட்டில் சண்டை அப்படின்னா ஆஃபீஸில் வந்து கூட வேலை செய்கிறவன் கீழே வேலை செய்கிறவன் அவனெல்லாம் போட்டு கடின்னு கடிப்பான். அதே மாதிரி சில பேர் ஆஃபீஸில் கடி வாங்கினான்னா வீட்டில் வந்து பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் போட்டு அடிப்பான். அந்த மாதிரி இங்கே நம்ம இந்தியன் ஆர்மி கிட்ட அடி வாங்கிட்டு பாகிஸ்தான் ஆர்மி என்ன பண்ணுறாங்க, பலுச்சிஸ்தானில் போயிட்டு ரெய்டு விட்டுனுக்குறாங்க. அங்கங்கே கார்டனிங்கிறாங்க, அங்கே எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணிட்டாங்க, இன்டர்நெட்டை கட் பண்ணிட்டாங்க, வந்து ஃபுல்லாக செக் பண்ண போகிறோன்றாங்க. இவங்கெல்லாம் வந்து புரட்சி போராளிகள் உள்ளே போடுன்றாங்க. வேனிஷ் இப்படி தான் சொல்லணும்.
காணாமல் போயிடுறாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு நேற்று இல்லை, ஒவ்வொரு தடவையும் இந்த பாலகோட் ஸ்ட்ரைக் நடக்கும்போது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே அது மாதிரி பண்ணாங்க. கார்கில் யுத்தத்துக்கு அப்புறம் பண்ணானுங்க. ஸோ இங்கே அடி வாங்கினான்னா இங்கே அடித்தா அங்கே வலிக்குன்ற மாதிரி இங்கே அடி வாங்கினான்னா இவனுக்கு போய் அங்கே அவங்க வேலையை காமிப்பானுங்க. இவ்வளோதான் அவங்களுடைய வீரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் இதெல்லாம் வந்து ஏலியனேட்டிங் த பலூச் பீப்புள். அவங்க வந்து இப்போ ஆப்கானிஸ்தான் நம்ம ஒரு நாடு அப்படின்னு சொன்னாலும் அதில் வந்து நிறைய இனக்குழுக்கள் இருக்கின்றன. பக்ஷூன் இருக்காங்க, தஜிக்ஸ் இருக்காங்க, உஸ்பெக் இருக்காங்க, இந்த மாதிரி ஏராளமான பேர் இருக்காங்க. நிறைய அங்கங்கே ஒரு அந்த இனக்குழுக்கள் இருக்கின்றன. அந்த மாதிரி பலுச்சிஸ்தான் மக்களும் அப்படித்தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் ஒரு தனிக்குழு, எங்களை வந்து இவங்க வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு தேவையான இதெல்லாம் கொடுக்கறதில்ல, எங்கள் ஏரியாவில் இருக்க வளங்களை மட்டும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு வருகின்ற காலங்களில் இந்த போராட்டம் தீவிரமடையும். எப்போவுமே ஒன்று கவனிக்கணும், ஒரு நாடு வந்து நல்ல வளமாக இருந்ததுன்னு சொன்னால் யாரும் வெளில போனோம் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. ஒரு நாடு வந்து இந்த பாகிஸ்தான் மாதிரி இருக்குது அப்படின்போது எல்லாரும் கைண்டு போனோம் தான் அப்படின்னு நினைப்பாங்க. இதுக்கு வந்து நம்ம அம்மையப்ப முதலியார் அவர் ஃபேமிலியே ஒரு உதாரணம். அம்மையப்ப முதலியாரே வந்து நிறைய சொத்து சேர்த்து வச்சிருந்து பேங்க்லேருந்து வட்டி வருது அப்படின்னு சொல்லியிருந்தா அவருடைய பையன் வெளில போகணும்னு யோசிச்சிருக்க மாட்டார். இல்லை அப்பா கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு. அது இல்லாததுனால தான் ஏன் சம்பளத்தை வச்சு இது பண்ணுறாங்கன்னு அப்புறம் வெளில போயிட்டு அவங்க ஒய்ஃபு கணக்கெல்லாம் கொடுத்த உடனே மறுபடியும் போயிடலாம் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. ஸோ இன்றைக்கி பாகிஸ்தான் முதல்ல வந்து அவங்களுடைய எக்கானமியை சரி பண்ணணும். அது நடக்காது. அந்த மிலிட்ரி ஊழல் இதெல்லாம் வந்து பாகிஸ்தானை ரிவைவ் பண்ணுறதுன்றது சான்ஸே கிடையாது. அங்கே ஜனநாயகத்துக்கும் துளி கூட சான்ஸ் கிடையாது. சொல்லிக்கலாம் அது ஜனநாயகம் அப்படின்னு. இது எப்படின்னா நம்ம பொதுக்குழு கூட்டி முடிவெடுப்போம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஸோ இது வந்து இன்னும் அந்த போராட்டம் தீவிரமடையும். உள்ளுக்குள்ளேயே இருக்க பிரச்சனை, மேலே ஒரு பக்கம் பக்டூன்குவால தாலிபான், இந்த பக்கம் பலூச் அப்படின்னும் போது நடுவில் அந்த சிந்துலேருந்தும் வந்து ஒரு உரிமை குரல் வரும், நிச்சயமா வரும். சிந்து நதியின் நமக்கு கடவுள் இருக்கான் குமாரே, கஷ்டப்படுறாங்க பலூச் மக்கள், அவங்களுக்கு வந்து நேர்மையாக நடக்கின்றார்கள், அவர்களுக்கு வந்து கடவுள் அருள் இருக்கின்றது அவர் அப்படின்னு நினச்சிட்டு போங்களேன். ஏன் தப்பாக நினைக்கிறீங்க நீங்கள்? அதனால் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும். வேணும்னா நீங்கள் வந்து பலூச் ஆர்மி அப்படின்னு ஏதாவது வெப்சைட் இருக்குதா அப்படின்னு தேடி பார்த்து உங்களால் முடிஞ்சதை டொனேட் பண்ணுங்கள். அவ்வளோதான் நம்மளால் செய்ய முடியும். நாம் வேறு எதுவுமே செய்ய வேணாம். தானாக முட்டை வந்து அப்படியே 21 நாள் ஆகணும்னா உள்ளேருந்தே உடஞ்சிரும். நீங்கள் ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாம் வைக்கிறோம். ஓகே சார். சார் கடைசி ஒரு கொஸ்டின் சார், எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா பாகிஸ்தான் துண்டாகிவிடும், 4ஆக பிரிய போகுது, 5ஆக பிரிய போகுது. USSR 1991 பிரிஞ்சு 15 கண்ட்ரியே பிரிஞ்ச மாதிரி கூடிய விரைவில் வந்து பாகிஸ்தான் வந்து 4ஆக பிரிஞ்சு போயிடும். இது வந்து பல வருஷமாக சொல்லியிருக்காங்க. இது நடக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கா? ஆனால் இது நடக்கிற மாதிரிலாம் தெரியல சார். நிச்சயம் நடக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி 21 நாளில் முட்டையிலேருந்து குஞ்சு வர மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க. நடக்கும். பாகிஸ்தான் அப்படின்னு இன்றைக்கி நீங்கள் பார்க்குற பாகிஸ்தான் வந்து மேபி உங்கள் பையன் வரலாறு படிக்கும்போது அது என்னது ப்ளூட்டோவா, இது வந்து ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன கிரகமோ தெரில, அதை அந்த லிஸ்ட்லேருந்து தூக்கிட்டாங்க. நான் படிக்கும்போது அது பிளானெட்டு. இப்போ என் பையன் படிக்கும்போது பிளானெட் இல்லை. நான் சொல்ல ப்ளூட்டோ எங்கடானா, ப்ளூட்டோவா அது என்னன்னு கேட்குறான் அவன். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ப்ளூட்டோ அப்படின்றது அந்த மிக்கி மவுஸ் காமிக்ஸில் ஒன்று வரும் ப்ளூட்டோ, அதுதான் அவனுக்கு தெரியுதுங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் பசங்க படிக்கும்போது பாகிஸ்தான் அப்படின்றது ஒன்று இருக்காது. நம்ம அண்ணன் ட்ரம்ப் சொல்லினுக்கிறாரு 1000 வருஷமாக சண்டை போட்டுனுக்கிறாங்க. ஐயோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடியே பாகிஸ்தான் இல்லையா? நீ என்னன்னா 1000 வருஷம்னு கதை விட்டுனுக்கிற, உனக்கு வரலாறு தெரியுமா இப்படின்னு தான் கேட்க வேண்டியதாகுது. இது இங்கே சில பேர் பார்த்தீங்களா, ட்ரம்ப் இப்படி பேசிட்டார், லூஸு 1000 வருஷமாக சண்டை போட்டுனுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களா, அதுக்கு என்னடா பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு அவங்க கிட்ட போய் கேளுங்க நீங்கள். இது அதான் நாம் இன்றைக்கு பார்க்குற பாகிஸ்தான் அப்படின்றது விரைவிலேயே இருக்காது. எவ்வளோ விரைவில் அப்படின்னு கேட்காதீங்க, பட் அதை நோக்கித்தான் இது சென்று கொண்டிருக்கின்றது. இது விரைவிலேயே வேகம் எடுக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி குண்டு வெடிக்கிறதோடு இல்லை, அது ஆர்மி பேரக்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணப்படலாம். ஏற்கனவே வேறு நாங்கள் இத்தனை சோல்ஜர்ஸை கொண்டுட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாகிஸ்தான் ஆர்மியை வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. நடக்கும், தானாக நடக்கும். நாம் அப்படியே வந்து வேடிக்கை பார்ப்போம். அதுக்கப்புறமா அவங்க நாங்கள் தனி நாடுங்க அப்படின்னா அப்படியே ரைட்டு, உங்களுக்கு என்ன முடியுமோ ஒரு இண்டிவிஜுவல் லெவலில் நீங்கள் செய்யலாம். ஒரு கண்ட்ரியாக நம்ம செய்யணும்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் தானாக நடக்கும் விக்ரம். ஓகே சார். சார் அற்புதமான கருத்துக்கள் இளையபாரனோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.